கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம இத்தனோடு தெரிஞ்சுக்காமைய எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு இருப்போம். கோவில்ல போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பார்க்கணும், என்னென்ன இருக்கு? கொடிமரம், சிற்பங்கள், சூலம், கோபுரம், சிவலிங்கம். அப்ப பெருமாள் கோயில்ல கொடியா, குளம். சரி, கொடிமரம், கோபுரம், சிற்பம், கல்வெட்டு, வேற மணி, அடுத்து குளம், இந்தி என்னது உண்டியல். ஓகே, வேற உற்சவர் சிலை, விபூதி, கேட். எல்லாத்துக்குமே கேட்டுருக்கோம். பீரோக்கும் கேட்டுக்குது. கோயில்ல கேட்டீங்களா? ஓகே. கோவில் தூண்கள், வேற குங்குமம், மஞ்சள், சந்தனம், திருநீரு. ஓகே, அடுத்து தீர்த்தம். தீர்த்தம் சிவன் கோவில்ல தீர்த்தம் தர மாட்டாங்க. ஓகே, வேற ராஜகோபுரம். சூப்பர். சின்னதா கலசம். இதை யாரும் சொன்னீங்களா? அதுதான் கோபுரம். கோபுரம் அப்புறம் அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அதாவது உள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ண நிறைய இருக்கும். இது கோவில்ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதானா? நான் கோவிலுக்கு சாமி கும்பிட போறேன். இதெல்லாம் பார்த்தது இல்லை. நான் எதுக்கு போறேன்? அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. புரிஞ்சுதா சாமி? நான் கோவில்ல அப்ப நாங்களாம் எதுக்குடா போறோம்னு திட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் பகவான் எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த பயணத்தை சொல்லிட்டுதான் அடுத்து மத்தது எல்லாமே. ஐயோ பெருமாளே, இன்னைக்கு புரட்டாசி மாசம் இல்லையா? ஐயோ பெருமாளே, கோவிலுக்கு வந்து சேவிக்க முடியலையே, நடக்க முடியலையே சொல்லிட்டு எத்தனையோ வயசானவங்க வீட்டுல இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல கலியுகத்துல ஒரு சிலரால போக முடியாத பட்சத்துல அந்த பெருமாள் என்ன சொல்றாரு, நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே என்னை கூப்பிடு, நானே வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு பல புராணங்களை சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரே இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அதற்காகவே உற்சவர் வந்து வீதி உள்ள வர்றார். என்னை பார்க்காத கூட யாருக்குமே இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் வந்து வீடு விட நானே தரிசனம் கொடுக்குறேன், வீடு விட வந்து நானே தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர்றார். ஒரு முறை ஒரு பூசாரி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டே இருந்தாராம். ஓம் சிவ சிவா சிவ சிவா சிவ சிவான்னு. அப்போ திடீர்னு சிவன் வந்துட்டுக்கிறாரு. திடீர்னு சிவன் வந்துட்டு என்ன கேட்கிறாரு, மேக்கப் சூப்பரா இருக்கு, எங்கப்பா போட்ட? அச்சு அசல் சிவனை மாதிரியே இருக்காரு. டேய், நான் தாண்டா சிவனு, நம்புவியா? நான் தான் சிவன் சொன்ன நம்புவியா? பூசாரி என்ன பண்றாரு, ஐயா காமெடி பண்ணாரு, அதெல்லாம் நான் நம்பல, உண்மையை சொல்லிட்டு நான் தாண்டா சிவன் தாண்டா, நீ கூற சிவன் தாண்டா நான் நம்ப மாட்டேன். சரி, நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே பூசாரி பாக்குறாரு, அபிஷேகம் பண்ற அண்டா ஒண்ணு இருக்குது, தூக்கி கையில கொடுக்குற, தங்கமாக்கி காட்டுன்னு. சிவன் தொட்ட உடனே தங்கமாயிருது. சிவன் தொட்ட உடனே தங்கமாயிருது. உடனே பூசாரி என்ன பண்ற, வெளியே ஓடி வர்றாரு. உள்ள சிவன் நேரடியா காட்சி கொடுக்குறாரு, வாங்க வாங்க வாங்கன்னு. நம்ம பூசாரிய கேள்வி கேக்குறாங்க, எப்படி இவர் சிவன் நம்புறதுன்னு. இல்ல, நான் பித்தளை அண்டான தூக்கி கொடுத்தேன், தங்கமாக்கி காட்டுன்னு. தொட்ட உடனே தங்கமாயிடுச்சுன்றாரு. ஜனம் என்ன பண்ணி பிச்சுக்கிட்டு ஓடுது வீட்டுக்கு. அண்டா குண்டா சட்டி பானை எல்லாம் தூக்கிட்டு வருது. எதுக்கு ஓடுது? அண்டா குண்டா சட்டி பானையா தூக்கிட்டு வர ஓடுது. சிவன் கிட்ட கொடுத்து தங்கமாய்க்கலான்னு. புரியல? நம்ம ஜனங்களுக்கு எது முக்கியம்? அதுதானே முக்கியம். அந்த மாதிரி ஒரு மடத்துக்கு வந்தா அந்த சிவனை பார்க்கலான்ற வேலையை விட்டுட்டு இங்க சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஐயா. பொதுவா மடம், ஆசிரமம், பூஜை, புனஸ்காரம், கோவில் குளம் எதுக்கு போறோம்? தெரிஞ்சவங்க கை தூக்கு.
கடவுள் கடவுள் உள்ள இருக்காரு. எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ குழப்பம், எவ்வளவோ இருக்கு பிரச்சனை. வெளியில பாதி கொட்டி தீர்த்துறோம், பாதி அழுது தீர்த்துறோம், பாதி பெண்ணாத்தி தீர்த்துறோம். இன்னைக்கு நோயில பாதிக்கப்பட்டவனோட மனநோயில பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். உண்மைதானையா? அதெல்லாம் போகணும், மனசுக்கு அமைதி அடையணும், போற வழிக்கு முத்தி கிடைக்கணும் தான் கோவிலுக்கு போறது, பூஜை புனஸ்காரத்துல கலந்துக்கிறது. ஆனா அங்க போயிட்டோம் தானம் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்து பாவத்தை தொடங்க கோவில் கூட அங்க போய் 2 பாவத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறான். கோவிலுக்கு நான் இங்க இருக்க பக்கத்துல போயிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் அரவிந்த், ஜோடி ஜோடியா பேரு, இதெல்லாம் எழுதுது சரியா? சரியா? எவ்வளவு பெரிய தப்பு. அப்போ சிவனை வழிபட்டு என்னதான் கடவுள் நேர்லயே வந்தாலும் உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இன்னும் வரல. காரணம் மாயை. மாயை எல்லாம் மாயை, எல்லாமே பொய், எல்லாமே உண்மை. நமக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்சவங்களாம் உண்மை, பிடிக்காதவங்களாம் பொய். வேண்டியவங்களாம் உண்மை, வேண்டாதவங்களாம் பொய். இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தா உண்மை, இல்லாதவங்க வீட்டுக்கு வந்தா பொய். மனசு அப்ப என்ன பண்ணுது? நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே மாத்திக்குது. நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே மாத்திக்குது. அப்ப மனச அலப்பாய விடாம பாத்துக்கணும். இது பேர் மாயை. சூலம். சூலம் எதுக்கு? அதாவது ஐயா சொன்னதுல பெரிய ஒரு சூட்சம் இருக்கு. சூலம் அது யாருக்குன்னா எதுக்காக சூலம் தெரியுமா? சூலத்துக்கான காரணம் தெரியுமா? சூலம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது சாமி திருசூலம். திருசூலம் அதாவது ஐயா சொன்னாரு தெரியுமா? 60 வயசுக்கு அப்புறம் அது ஆயான்னு. அந்த 60 வயசுக்கு அப்புறம் அது ஆயான்னு நினைப்பு வராம அழகா இருக்கு, அழகா இருக்கு, பிரகாசமா இருக்கு, அதை பார்த்து மயங்கி மயங்கி எதையுமே போறதுதான் மாயை. அந்த மாயை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சூலத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்துறதா நினைச்சு மனசுல இருக்க மாயையை குத்தணும். கண்மம் வந்தாங்க, எல்லாம் செஞ்சு போட்டேன், நினைச்சும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. அந்த நேரத்துல செஞ்சு போட்டப்ப அந்த நாக்கு ருசியா சாப்பிட்டு இருக்கும், செஞ்சு போட்ட கையும் ஆசாசியா செஞ்சு போட்டிருக்கோம். அது புண்ணியம். ஒரு செகண்ட் நினைச்சே பார்க்கல நினைக்கும் போது அது பாவம். அப்போ ரெண்டுமே கலந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கண்மம். நான் ஆணவம். நான் தான் இருப்பேன், வேற யாரையும் வர விட மாட்டேன். நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்வேன், நான் தான் நடத்துவேன், எனக்கு தான் எந்துதான். அந்த நான்ன்றது ஆணவம். ஃபர்ஸ்ட் மாயைன்ற பேயை எடுத்து போயிட்டு சூலத்துல இருக்க ஒரு கம்பியில குத்தணும். 2வது கண்மோன்ற பேயை கூட்டு போயிட்டு குத்தணும். 3வது ஆணவன்ற பேயை எடுத்து போயிட்டு குத்தணும். மும்மலம். இந்த 3 நமக்கு கசடு, வேண்டாது. இதனால எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இருந்தாவே மனுஷனா இருக்க முடியாது. இப்பவே நான் மனுஷனா இல்லை, மனுஷனா இருக்கதான் முயற்சி பண்ண சொல்றேன். இறைபக்தி இருந்தா அம்மா அப்பா மேல பசங்களுக்கு பக்தி வரும். அம்மா மேல பக்தி இருந்தா வர பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான். வர பொண்டாட்டி மேல பாசமா இருந்தா பிறகுற பிள்ளைங்க மேல பாசமா இருப்பாங்க. அந்த வீட்டுல பிரச்சனை வருமா? வரவே வராது. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு 3 வேளை சுட சுட சோறாக்கி போட்டாதான் பிடிக்கும். நீ ஆக்கி போட்டு போயிடுவ, வர பொண்டாட்டியில கஷ்டப்படணும், சுட சுட சோறாக்கி போடணுமா பையனுக்கு 3 வேளை. பொண்டாட்டி வந்தவொடனே அம்மாவையும் கேட்பா, பையனையும் அம்மா பொண்டாட்டியும் கேட்பான். அப்போ வளர்க்கும் போது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தெரிஞ்சு வளரணும், தெரிஞ்சு கத்துக்கணும். அப்ப அம்மா அப்பாவோட கஷ்டத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்தை நீக்கிட்டு உள்ள போனாதான் சாமிய பார்க்க முடியும். இல்லைன்னா உண்டி கோபுரம் கோலம் மணி எல்லாம் பார்க்க முடியும். கேட்டு அதை உள்ள போகும்போதே கேட்ட பாக்குறோம். இரும்பு கேட்டா பித்தளை கேட்டான்னு தெரியல. அது மொத்தம் ஏதோ ஒன்று கோவில போய் அதையாச்சும் பாக்குறோம். அப்ப கோவில நம்ம பார்க்க வேண்டியது யார? இறைவனை. அந்த இறைவனை போகணும்னா அந்த சூலம். அதாவது உங்களுக்காகவே, அதாவது நானும் இது ஒரு இடத்துல பெருசா விரிவா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
விரிவா சொல்லணும்னு நினைச்சேன். சூழத்துக்கு பெரிய கதையே இருக்கு. ஐயா என் ஐயாவால இன்னைக்கு ஒரு சீக்கிரம் கதை, அதுக்காக ஒரு டேக்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும்.